தனியரசு சார் வணக்கம். தனியரசு சார், நீங்கள் ரெண்டு அவர்கிட்ட நான் பேசிட்டு நான் உங்களுக்கு வந்துடுறேண்ணே சார். இல்லை, அவர்கிட்ட நான் பேசிட்டு நான் வந்துடுறேண்ணே. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க சார். 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் தொடர்ந்து இருந்தீங்க சார். நீங்கள் 21 வரை இருந்தீங்க. 11லிருந்து 21 வரை இருந்தீங்க. என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்த்துருப்பீங்க சார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். நீங்கள் அருணாச்சல் பிரதேசத்திலிருந்து, நாகாலாந்திலிருந்து, நீங்கள் திரிபுராவில் இருந்து, நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் எல்லா மாநிலங்கள்லையும் நம்ம பார்த்தோம்னா மெஜாரிட்டியான மாநிலங்களில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய எம்பிக்களை வாங்கினது, அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சியை என்னுடைய எம்பிக்களை வாங்கினது. நம்ம மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இருந்த 2 பெரிய கட்சிகளை உடைத்தது, அங்கிருந்த எம்எல்ஏக்களை கபலீகரம் செஞ்சது. இப்படியெல்லாம் செஞ்சுதான் அந்த பார்ட்டி அங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அங்க கட்சியை உடைச்சாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கட்சிகள் எல்லாம் திரும்ப சேரணும், ஒன்னு சேரணும்ட்டு பிஜேபி விரும்பவே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அதிமுக ஒன்று சேரணும் அப்படின்ட்டு அந்த கட்சி விரும்புகிறது. அதை நாங்க கேட்காதனாலதான் இன்னைக்கு இந்த கட்சி இவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் அனுபவிச்சுட்டு வருது, பின்னடைவையும் சந்தித்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேல பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர், அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். நான் தான் இன்னைக்கு பார்ட்டி, எங்ககிட்ட தான் கட்சி இருக்குது அப்படின்ட்டு கிளைம் பண்ணக்கூடிய ஒருத்தர் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு சார். எங்களுக்கு இது ரொம்ப வினோதமாக இருக்குது. இது எப்படி இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் இதுக்கு காரணம்? இப்ப நீங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி எந்தெந்த மாநிலங்களில் மாநில கட்சிகளை அல்லது தேசிய கட்சிகளை உடைத்து பாரதிய ஜனதா கட்சி தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வது அல்லது குறுக்கு வழியில் ஏற்கனவே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சி மாற வைத்து தனக்கு ஆதரவாளர்களாக மாற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதை அவர்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதை முயற்சிக்கிறார்கள். பெருமளவு வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றியின் உச்சத்தில் அவர்கள் இப்பொழுதும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அனுபவித்துக் கொண்டால் அந்த பதவியை, அந்த செல்வாக்கை, பலகீனப்படுத்தப்பட வேண்டிய கட்சிகளை பலகீனப்படுத்திவிட்டு பலகீனமாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அகில இந்திய அளவில் பலமான ஒரு கட்சியாக வடிவம் பெற்று வந்திருக்கிறது என்றால் அது தன்னுடைய எல்லா வகையான அறநெறிகளில் இருந்து மாறி, ஜனநாயக பண்புகளில் இருந்து மாறி, மைய ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த அதிகார விசாரணை முகமைகளை ஏவி, அதாவது வருமான வரித்துறை, அமலாக்க பிரிவு, புலனாய்வு அமைப்புகளை ஏவி, அது அரசியல் துறையிலே மாற்று கருத்திருப்பவர்களை அல்லது மாற்று கட்சியினரை மட்டும் கட்டுப்படுத்தவில்லை, அது தொழில்துறையினரை கட்டுப்படுத்தியது. எழுத்தாளர்களை, ஊடகவியலாளர்களை, கலைத்துறையில் இருக்கிற நடிகர்களை, நடிகைகளை, தொழிலதிபர்களை, அது அங்கிங்கனாதபடி தனக்கு எதிராக இருந்த அனைத்து கட்டுமானங்களையும் உடைத்து, சிதைத்து, சரணடைய வைத்து இப்பொழுது வலிமையாக இருக்கிறார்கள். எதிர்ப்பதற்கே ஆள் இல்லை. அப்ப நீங்க ஒன்று சொன்னீங்க. இப்ப நம்ம இன்னைக்கு தலைப்பு தமிழ்நாட்டில் ஆகப்பெரும் அரசியல் கட்சியாக ஒரு திராவிட பேர் இயக்கத்தின் இருதுருவ அரசியல் திமுக வெர்சஸ் அதிமுக. அந்த அதிமுக தமிழ்நாட்டில் வலிமையான முதன்மையான ஒரு அரசியல் கட்சி. அது புரட்சித் தலைவர் அம்மாவின் மறைவுக்கு பிறகு அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி பாஜக தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. அவர்கள் மேற்பார்வையில் தான் எடப்பாடி தலைமையில் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் அது அரசை நடத்தியது. அதில் பாஜக இங்கு பலனடைந்தது. பாஜக இங்கு வலிமை பெற்றது. அதுவரை வலிமை பெறாத பாஜக, காலூன்ற முடியாத பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் சிதைவை, பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவின் வழியாக அவர்கள் அதிகாரத்தை நுகர்ந்து கொண்டு ஒரு சித்தாந்த பரப்புரையை வேகமாக நடத்தி அதிமுகவையே பாஜகவினுடைய இந்துத்துவ கருத்துக்கு இரையாக்கி அவர்கள் வென்று இப்பொழுது அவர்கள் ஒரு வலிமையான இடத்தில் பாஜக தமிழ்நாட்டிலும் இப்பொழுது காலூன்றி நிற்கிறது. காலூன்றுவது மட்டுமல்லாமல் தனக்கு காலூன்றுவதற்கு இடமளித்த அதிமுகவை முழுமையாக ஒழித்துவிட்டு அந்த இடத்திற்கு இந்துத்துவ பாஜக கட்சி, திமுக வெர்சஸ் பாஜக என்கின்ற அடுத்த நிலைக்கு அது முன்னேறி வருகிறதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஆனா நீங்க அரவிந்த் சாக்சேனா மூத்த நெறியாளருடைய கேள்வி என்னன்னா,
ஏற்கனவே மற்ற இந்தியாவில் அவர்கள் எந்த கட்சிகளை எல்லாம் உடைப்பார்கள், 2-3 துண்டுகளாக உடைப்பார்கள். அந்த உடைத்து விட்டு பலமடைவார்கள். ஆனால் இங்கு அதிமுகவை ஏன் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று அமித்ஷா சொல்லுகிறார். அதற்காக முயற்சி எடுத்தார், எடப்பாடி கேட்கவில்லை. ஆகவே அந்த பலனை அனுபவிக்கிறார் என்று அண்ணன் ஓபிஎஸ், அதிமுகவின் மூத்த தலைவர், முன்னாள் முதலமைச்சர், இப்பொழுது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எங்கள் ஆளுநர் அண்ணன் ஓபிஎஸ் சொல்லுகிறார். உண்மைதான். ஏனென்றால் ஏற்கனவே ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே பாஜகவுக்கு முழு கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது அந்த ஒன்றுபட்டு பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அதிமுக 3-4 முகாம்களாக இருப்பதை நிர்வாகம் பண்ணுவதற்கு பாஜகவுக்கு சிரமமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் நீங்கள் ஒன்றுபட்டு இருந்தால் ஒரு உத்தரவை ஒரு நபருக்கு அளித்தாலே நீங்கள் முழுமையாக செயல்படுவீர்களே, ஆனால் எங்களுக்கு நிர்வாக வசதிக்கு ஏதுவாக இருக்கும் என்று பாஜக கருதுகிறது. ஆனால் நீங்க ஏன் மற்றவர்கள் எல்லாம் உடைத்தார்களா? தேசியவாத காங்கிரஸை அவர்கள் மராட்டியத்தில் உடைத்த பொழுது அவர் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸில் இருந்து பாஜகவுக்கு அவர் ஆதரவுக்காக அவர் தன்னுடைய கட்சிக்கு துரோகம் விளைவித்து வெளியேறினால், அவர் அஜித் பவார் சரத்பவார் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸுக்கு இருக்கிறார், பாஜகவை எதிர்க்கிறார், இந்தியா கூட்டணியில் இருக்கிறார். ஆகவே அது பிரிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவை உடைத்தது. ஏக்நாத் ஷிண்டே பாஜகவை ஆதரிக்கிறார், உத்தவ் தாக்கரே பாஜகவை எதிர்க்கிறார் கடுமையாக. ஆகவே அது ஒன்றுபடுத்தாமல் பராமரிக்க வேண்டியது பாஜகவின் கடமை. ஆனால் நீங்க அப்படித்தான் நீங்க பல மாநிலங்கள்லயும், நான் இது உதாரணத்துக்கு சொல்ல முடியும், சிபு சோரன் வரைக்கும், சம்பு சோரன் இருந்து ஹேமந்த் சோரன் வரைக்கும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க எடப்பாடி ஓபிஎஸ் அல்லது டிடிவி வெளியேறினாலும் பிரிந்திருந்தாலும் பாஜகவை எடப்பாடி எதிர்க்கவில்லை. ஆகவே அவர்கள் பாஜகவில் இதில் எந்த முகாமுமே பாஜகவை எதிர்க்கவில்லை. சின்னமாவோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ எடப்பாடியோ பாஜகவை, அதனுடைய தலைமையை, மோடியை, அமித்ஷாவை, ஒன்றிய பாஜக அரசினுடைய மக்கள் விரோத திட்டங்களை, சட்டங்களை எதோ ஒன்றையும் அதிமுகவில் இருந்து யாருமே எதிர்க்கவில்லை. குறிப்பா எடப்பாடி எதிர்க்கவில்லை. ஏன் எதிர்க்கவில்லை? இப்ப நீங்க வகுப்பு சட்டம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவர்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற எஸ்டிபிஐயே போராடுகிறது. அதிமுக போராடுகிறதா? அந்த எஸ்டிபிஐ மேடைக்கு போகிறதா? ஒன்றிய பாஜக மோடி அரசே வகுப்பு திருத்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம், அதிமுக முழக்கமிடல, பொதுச் செயலாளர் மௌனமா இருக்கிறாரு. 8-9 மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டிருக்கிறார். உச்சநீதிமன்றம் கண்டிக்கிறது. மாநில உரிமை பேசுகிற அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்துகிற அதிமுக இதுவரை வாய் திறக்கவில்லை. பொதுச் செயலாளர் இந்த ஆளுநர் மசோதாக்களை நிறுத்தி வைப்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஆகவே ஆளுநரே வெளியேறு, பொதுச் செயலாளர் எடப்பாடி இதுவரைக்கும் வாய் திறக்கல. நீங்க திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையில இதுவரைக்கும் எந்த கருத்தையும் அதிமுக செய்யல. வேங்கிய வயலா இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் மௌனமாக இருந்து பாஜகவை நேரடியாகவும் மறைமுகமாக ஆதரிக்கிற எடப்பாடி ஓபிஎஸ் பகிரங்கமா ஆதரிக்கிறாரு. டிடிவியும் அந்த கூட்டணியிலேயே இருக்கிறார். ஆகவே இவர்கள் அனைவருமே பாஜகவை ஆதரித்து மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, இந்துத்துவ வாழ்க, ராமர் கோவில் வாழ்கன்னு சொல்ற இந்த 4 முனைகளுமே ஏன் தனித்தனியா இருக்கிறீங்க, ஒன்றாக இருங்கள் என்று நிர்வாக வசதிக்காக பாஜக விரும்புகிறது. அதைத்தான் தொடர்ந்து எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் வலியுறுத்துகிறார். எடப்பாடியும் அதை பரிசீலிக்கிறார். இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இவர்கள் ஒன்றுபட்டு அல்லது ஒரு அணியில் இருந்து பாஜகவோடு கரம் பற்றி கொண்டு தேர்தலை சந்திப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அதை பாஜக விரும்புகிறது. ஓகே சார், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் கொஞ்சம் நினைவூட்ட விரும்புறேன். ஒருவேளை உங்களுக்கு அது தெரிந்திருக்கும், ஒருவேளை நினைவிலிருந்து நீங்க மறந்து போயிருக்கலாம். சார், ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு சார், அருணாச்சல் பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு கலிகோ புல் அப்படிங்கிறவர் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. இறந்த பிறகு அவர் ஒரு 60 பக்கம், இறப்பதற்கு முன்பாக ஒரு 60 பக்கம் ஒரு சீக்ரெட் நோட் ஒன்னு எழுதி வச்சிருந்தாரு. அருணாச்சல் பிரதேசத்தில் நடந்த பவர் பாலிடிக்ஸ் காரணமாக என்னென்னலாம் பிரஷர் தனக்கு ஏற்பட்டது, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறை வரை அழுத்தம் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் அவருடைய சூசைட் நோட்ல இருந்தது. அந்த கேஸ் இப்ப சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்க இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நேரடியாகவே தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் துணை முதலமைச்சராக இருந்தபோது சார், துணை முதலமைச்சராக இருந்தபோது இந்த பார்ட்டி இங்க இருக்கிற பவர் பாலிடிக்ஸ் மீண்டும் அதிகாரத்தை பிடிப்பதற்காக உங்களுடைய மனக்கசப்புகளை எல்லாம் மறந்து நீங்க ஒண்ணு சேருங்க அப்படின்ட்டு அவர் பேசினாரு. அதை அன்னைக்கு இருந்த சிஎம் கேட்கல.
அதனாலதான் நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக டெல்லி இங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்குள்ள தலையிடுறாங்கன்னு நல்லாவே எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நாங்க இதுக்கு முன்னால இந்த நாட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது சார் அது மிக மோசமானதாக இருந்ததுன்னு, மிக மிக கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்குதுன்னு இந்த அதிகார அரசியலுக்குள்ளாக. சார் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுதான் திரு எடப்பாடி பழனிசாமி இதுல இருந்தெல்லாம் ஒதுங்கி இருக்கிறாரா சார்? நம்ம கட்சி இதை நம்ம பாத்துக்கலாம், இது என்னன்னாலும் பாத்துக்கலாம், நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒருவேளை ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அது என்ன தப்பு சார்? ஓபிஎஸ் சொல்வதை கேட்காமல் இருப்பது என்ன தப்பு? ஐயா மகிழ்ச்சி. நான் எடப்பாடி மாவீரன், சாணக்கியர், ராஜதந்திரி, ஒரு திராவிட பேர் இயக்கத்தின் புரட்சி, அதாவது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் கருத்துக்களை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சென்ற புரட்சி தலைவர் அம்மாவின் கரத்தை, அவர்களுடைய கனவுகளை நனவாக்க இப்பொழுது பொதுச் செயலராக பொறுப்பேற்று இருக்கிற எங்கள் ஆர்வீர் ஐயா எடப்பாடியார், எதிர்கட்சி தலைவர், பாஜகவை எதிர்த்து, இந்துத்துவாவை எதிர்த்து களத்தில் பேரறிஞர் அண்ணாவை போன்ற மாநில உரிமைகளுக்காக, பாஜகவை எதிர்த்து, இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக, மதசார்பற்ற சக்திகளுக்கு எதிராக, ஜனநாயக சக்திகளுக்கு ஆதரவாக, தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, மாநில உரிமை வாழ்க, மோடியா லேடியான்னு அம்மா சொன்ன மாதிரி மோடியா எடப்பாடியா அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை நாளைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு ஆளுநர் மாளிகை முற்றுகை, மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக போராட்டம், எடப்பாடியை அறிவிக்க சொல்லுங்க, நாங்க எடப்பாடியை ஏற்கிறோம். ஏன்னா எடப்பாடி ஒரு பாஜகவினுடைய அவர் செல்ல பிள்ளையா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எடப்பாடி பாதுகாப்பா இருக்கிறாரு. எடப்பாடி வெளியே ஏதோ பாஜகவுக்கு எதிராக துணிந்து களத்துக்கு விட்டாரை போன்ற நம்ம சத்தியம் தொலைக்காட்சியில நீங்க மூத்த ஊடகவியலாளருக்கு அரவிந்த் தாட்சியாவுக்கே அப்படி ஒரு பார்வையை எடப்பாடி ஒரு வடிவத்தை, ஒரு கருத்தை எண்ணும்படியா செய்திருப்பதே பிழையானது. ஏன்னா நீங்க எடப்பாடி எந்த இடத்திலும் ஒன்றிய பாஜக மோடி அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லல. நீங்க இப்ப 2050 கோடி ரூபாயை PM ஸ்ரீ கல்வி திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை தர மறுக்கிறார்கள். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, தளபதி அரசு அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கு. ஆனா எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்க அந்த வேலூர் கூட்டத்துல அந்த கருத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி சொல்லுகிறார், அதாவது மத்திய ஒன்றிய அமைச்சர் இந்த PM ஸ்ரீ திட்டத்துக்கு, தேசிய கல்விக் கொள்கைக்கு, மும்மொழித்த கொள்கைக்கு திமுக அரசு ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் நிதியை விடுவிப்போம், இல்லைன்னா நிதி தரமாட்டோம்னு சொல்றத இந்த கருத்து சரியில்லைன்னு சொல்றாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கண்டிக்கல, போராடுறன்னு சொல்லல, எச்சரிக்கையெல்லாம் விடல. ஆனால் இது சரியில்லைன்னு சொல்றாருன்னா எடப்பாடி நீங்க எப்படி பாஜகவுக்கு எதிராக இருக்காருன்னு சொல்றீங்க? எனக்கு தெரியும் ஓபிசி விட, டிடிவி விட, சின்னம்மாவை விட அதிகமாக பாஜகவை ஆதரிப்பது எடப்பாடி தான். ஆகவேதான் எடப்பாடி நாட்டு மக்கள் நம்ப மறுக்கிறார்கள், தொடர்ந்து தண்டிக்கிறார்கள். தொடர்ந்து திமுக பாஜகவோடு எடப்பாடி கடன் பற்றி இருப்பதை நாங்கள் திராவிட சக்தியிலும் ஜனநாயக சக்தியிலும் எதிர்க்கிறோம். தனியரசு சார் இல்ல ஐயா தாட்சணியா ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க மணிகண்டன் இப்ப எடப்பாடியின் மீது, எடப்பாடி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல்வாதியை போல, ஒரு புனிதரை போல எடப்பாடியை இவர் பாதுகாப்பதற்கு எங்க மணிகண்டன் முயற்சிக்கிறார். அதிமுகவிலிருந்து பங்கேற்பதற்கு எந்த ஊடக செய்தி தொடர்பாளர்களே வருவதில்லை, எடப்பாடியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எங்க மணிகண்டன் இப்ப கலை மாதிரி ஒரு 3-4 பேர் இருந்தாங்க, இப்ப இவர்களையும் போகக்கூடாது என்று வலியுறுத்துகிறதாக அவரே சொல்லுகிறார். அப்படி என்றால் எடப்பாடியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பெரிய மாபெரும் மக்கள் இயக்கம், எதிர்கட்சி, அந்த கட்சியினுடைய தன்னுடைய நிலைப்பாடு குறித்து பேசுவதற்கு செய்தி தொடர்பாளர்களே இல்லாத அளவிற்கு தகுதி இழந்து கிடக்கிற ஒரு அதிமுக எடப்பாடி அணி. அப்ப நீங்க எடப்பாடி அணி மக்களிடத்துல நீங்க குற்றச்சாட்டை சொல்றீங்க. தேர்தல் ஈரோடு கிழக்குலயா நிக்கல, ஈரோடு கிழக்கு தேர்தல நிக்கல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல நிக்கிறது இல்ல. நீங்க தேர்தலையும் அரசாங்கத்து மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னால், ஒன்றுபடுவதற்கு எடப்பாடி விட 100 மடங்கு இந்த கட்சியை விசுவாசித்தவர், புரட்சி தலைவர் அம்மாவின் பேரன்பை பெற்றிருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவரையே நீங்க வெளியேற்றினீர்கள். உங்களுக்கு அரியணையை பொறுப்பை தந்த சின்னம்மா அவர்களையே வெளியேற்றிவிட்டு ஒரு பிராணியை போல சொன்ன எடப்பாடி பெரிய சத்தியமான் நீதிமானை போல பொங்கலூர் மணிகண்டன் சொன்னான். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? 2 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதனாலதான் எடப்பாடி 2,50,00,000 தொண்டர்கள் இருக்கிறதாக சொன்ன எடப்பாடி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 85 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் அதிமுக தொண்டர்களே வெளியேறிட்டாங்க எடப்பாடி விட்டு. அப்படிப்பட்ட எடப்பாடியை போய் எங்க பொங்கலூர் மணிகண்டன் ஒருவர் மட்டுமே தூக்கி சுமந்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? மேற்கு மண்டலம் உங்க கோட்டைன்னு சொல்றீங்க, ஈரோடு கிழக்குல ஏன் உங்க எடப்பாடி போட்டியிடல?
எங்க ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் போட்டிட்டாரு, எடப்பாடி உடைய ரெட்டலையா டெபாசிட் போயிருச்சு, தினகரன் டெபாசிட் போயிருச்சு. கட்சி நல்லா இருக்குன்னு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த இந்த மகத்தான மக்கள் பேர் இயக்கத்தை 100 ஆண்டுகள் கடந்தாலும் மக்களுக்கு தொண்டு செய்யும் ஆட்சிக்கு வரும்னு அம்மா சொன்னாங்க. அதை உறுதிப்படுத்துவதற்கு எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அறைகோவல் விடுக்கிறார், எந்த தியாகத்துக்கும் தயார் என்று சொல்லுகிறார், டிடிவி சொல்லுகிறார், சின்னமா சொல்றாங்க. நீங்க எடப்பாடி அதுல கருத்தை ஏற்றுக்கொண்டு சமாதானமாக ஜனநாயக பண்புகளோடு அனைவரையும் அரவணைத்துக் கொண்டால், அமித்ஷா அண்ணன் சொன்னதை கேட்டாலும் கூட இந்த கட்சி வலிமை பெறும். திராவிட ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல் நீடிக்க வேண்டும் என்று தனியரசு கருதுகிறேன். அது திமுக வெர்சஸ் அதிமுக இருப்பது நல்லது. அதுதான் அதை நோக்கி நம்ம நகர வேண்டும் என்று அண்ணன் ஓபிஎஸ் கருத்தை தனியரசு அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். ஒன்றுபட்ட அதிமுக விரைவில் உருவாகும். இல்லை என்றாலும் எடப்பாடி பலகீனப்படுத்தப்பட்டு அதிமுக வலிமை உருவாக்கக்கூடிய ஆயத்தப்படிகளை இதர ஆளுமையில் செய்ய வேண்டும் என்று நம்முடைய சக்தியும் தொலைக்காட்சி வழியாக மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன்.